நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னங்க யாருமே இல்லாத இந்த இடத்துக்கு வர சொல்லிருக்கீங்க? நீங்க வர சொல்லி இருக்கிறத பார்த்தா ஏதோ செய்யக்கூடாத செய்ய போறீங்க. ஆமா ராஜேஸ்வரி, இத்தனை நாள் நான் செய்யக்கூடாததெல்லாம் தான் செஞ்சிட்டு இருந்தேன். சீக்கிரமா திருந்தி நல்லவனாயிடுறேன். சாரதாவுக்கு பர்த்டே ப்ரெசன்ட் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை நீயே எடுத்துட்டு போய் அவகிட்ட கொடுத்துரு. சந்தேகமா பார்க்குற? சாரதா என் மூத்த பொண்ணு தானே. அவள் மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன். அவளை வளர்த்தி ஆளாக்குறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். உனக்கு அது தெரியாதா? ஏங்க மனசுக்குள்ள இவ்வளோ பாசத்தை வச்சுக்கிட்டு ஏன் இந்த கண்ணாமூச்சி ஆட்டம்? உங்கள் வைராகியத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு சாரதாவை கூப்பிடுங்க, அவன் நிச்சயம் வந்துடுவா. விட்டுறாம்மா, விட்டுறேன், எல்லாத்தையும் விட்டுறேன். என்ன கழுத கூட பிறந்தது, சீக்கிரமா விட முடியல. போக போக எல்லாத்தையும் விட்டுறேன். இந்த இதை நீங்களே நேரில் கொடுத்தா சாரதா எவ்வளோ சந்தோஷப்படுவா. வேண்டாம், நான் கொடுத்ததா சொல்ல வேண்டாம். சரி, நீங்க கொடுத்ததா சொல்ல மாட்டேன். நீயே கொடுத்ததா இருக்கட்டும். அவ பிரிச்சு பார்த்து சந்தோஷப்பட்டானா நான் கொடுத்ததா சொல்லு. மொல்ல பார்த்து. என்னங்க பார்த்து? ஒரு கண்ணாடி டப்பாக்குள்ளார நிறைய ஜுவல்ஸ் வச்சிருக்கேன். சாரதா கொடுக்குறேன். பார்த்து உடைக்காம கொண்டு கொடு. கிளம்பு. சரிங்க, கிளம்பு. ராஜேஸ்வரி, அவசரப்பட்டு உள்ள என்ன இருக்குன்னு தெரியறதுக்காக நீ அதை திறந்துடாத. சாரதாவே திறந்து பார்த்து உள்ள என்ன இருக்குன்னு அவங்ககிட்ட சொல்லுவா. என்ன? சரிங்க, கிளம்பு. ராஜேஸ்வரி. என்னங்க? ஒன்றும் இல்லை, கிளம்பு. விஜயா. அம்மா. சாரதா ஃபோன் பண்ணாங்க? ஆமாம்மா, ஃபோன் பண்ணாங்க. நீங்க எங்கன்னு கேட்டாங்க. வெளியில போயிருக்காங்கன்னு சொன்னேன். இன்னும் 10 நிமிஷத்துல வரதா சொன்னாங்க. சரி.
ஈஸ்வரி, என்னங்க? அவ பிரிச்சு பார்த்து சந்தோஷப்பட்டானா நான் கொடுத்ததா சொல்லு. விஜயா, என்னம்மா? சாரதா வந்தாச்சு, காஃபி கொண்டா. சரிம்மா. வா சாரதா. என்னம்மா சர்ப்ரைஸா இருக்கு? வாசல்ல நின்னு வரவேற்கிறீங்க. இன்னைக்கு உன் பர்த்டே இல்லையா? அதான் இன்னும் பெரிய சர்ப்ரைஸ் உள்ள காத்துட்டு இருக்கு. வா. என்னம்மா, என்ன அப்படி ஒரு சர்ப்ரைஸ்? உன் பிறந்த நாளுக்கு நான் ஒரு gift வாங்கியிருக்கேன் பாரு. கிஃப்டா? இந்த விளையாட்டெல்லாம் அப்பா தானே பண்ணுவாரு, நீங்க என்ன? இதுவும் உங்க அப்பாவோட விளையாட்டு தான். அதாவது அவர் என்கிட்ட கொடுத்து வச்ச பணத்துல தானே வாங்கினேன், அதான் சொன்னேன். அம்மா, அவர் சம்பாதிக்கிற பணத்துல எதுவும் வேண்டாமா? இதை பாரு, பிறந்த நாளும் அதுவுமா ஏன் அவரை பத்தி நினைச்சிட்டு இருக்க? பெரியவங்க கொடுத்தா வேண்டான்னு சொல்லக்கூடாது. இரு வரேன். இந்த சீக்கிரமா உள்ள என்ன இருக்குன்னு திறந்து பாரு. நீங்க தானேம்மா வாங்குனீங்க, அப்புறம் என்ன இதுல சஸ்பென்ஸ்? நீ அதை திறந்து பார்க்கும்போது உன் முகத்துல வர சந்தோஷத்தை பார்க்கணும்னு ஆசை. அம்மா, காஃபி. கிஃப்டை திறந்து பார்த்துட்டு காஃபி குடிக்கலாமே. கொஞ்ச நேரம் சஸ்பென்ஸ் இருக்கட்டுமா? காஃபி வேணாம், தலைவலிக்குது. இந்த கிஃப்டை திறந்து பார்த்துட்டு அப்புறம் காஃபி குடியேன். சரி. சர்ப்ரைஸ் கிஃப்ட். இந்தாங்க, போனியா? ஹலோ, ஹலோ, ஹலோ. ஹலோ. நான் சக்தி கிட்ட பேசிட்டேன். நான் உடனே மெட்ராஸ்ல இருந்து புறப்பட்டு வரேன்னு சொல்லிட்டேன்.
முதலாளி அண்ணிய பாருங்க முதலாளி, அண்ணிய பாருங்க. பாருங்க முதலாளி, அண்ணிய பாருங்க முதலாளி, அண்ணிய பாருங்க. ஏய், ஏய். யாரு நீ? உனக்கு என் பொண்டாட்டிக்கு என்ன சம்பந்தம்? அனாவசியமா அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சு அவளை கொண்டுட்டேன். ஏய், பிடிச்சுக்கடா. ஏய், சாரதா மேல கை வை, போடா. யோ, மனுஷனா நீ? பெத்த பொண்ணை பார்க்க கூடாதுன்னு சொல்ற? நீ உருப்பட மாட்டே. யாரடா பெத்த பொண்ணு? பிரசவிச்ச அம்மையை கொன்னவளா அவளை? அவங்க காரணம் இல்ல, அவளை கொன்னது. வந்து வாரங்கிட்டு எடுக்கடா உள்திரல் பாம்பின் கலாபேதத்த கடுமுடி அது வெறுவாயேன பல சூழவும் தப்பாமே தான் பிடித்தது வெளியா தழல் அது கண்ட எனக்கு ஏங்கிய அன்பு எனும் ஆறு கரையது புரளாம் அன்பும் அது என்று அறற்றியம் உரை தடுமாறியம் கோபம் சிரிப்பாம் பரமலர் முட்டுக்கு இதயம் மலராம் அன்புளியம் உறாம் உன்னடி அரும்பாம் சயாந்தினை நாளும் தழைப்பாம். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க போறீங்க? நாங்க பால் சாப்பிடுங்க. எல்லாருக்கும் தைரியமா அறிவுரை சொல்ற நீங்களே இப்படி இருக்கலாமா? சீக்கிரம் ரெடி ஆகுங்க, ஆபீஸ் கிளம்புங்க. ஹலோ சார், உங்களை பார்க்கறதுக்காக திருநெல்வேலியில இருந்து கலெக்டர் சாரதா மேடம் வந்திருக்காங்க. வர சொல்லுங்க. ஓகே சார். வணக்கம் உட்காருங்க. சார். என்ன அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொன்னீங்களாமே சார்? ஆமா, உங்க பேர்ல சில குற்றச்சாட்டு எல்லாம் வந்திருக்குது. ஏன் மேலையா? எஸ். ஆமா, திடீர்னு உங்க பேங்க் அக்கவுண்ட்ல எப்படி 25 lakhs டெபாசிட் வந்தது? அது யாருகிட்ட எதுக்காக வாங்கினீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சார், எனக்கும் அந்த பணத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சார். என்னை இந்த கலெக்டர் பதவியிலேருந்து தூக்குறதுக்காக என் அப்பா ஒரு சாயப்பட்டக்காரர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி என் அக்கௌண்ட்ல போட்டாரு. அந்த பணத்தையும் நான் திருப்பி கொடுத்துட்டேன் சார். குற்றச்சாட்டுகள் இன்னும் நிரூபிக்கப்படல. இருந்தாலும் உங்களை கலெக்டர் பதவியிலிருந்து மாற்ற வேண்டியிருக்குது. அதுக்குண்டான ஆர்டர் தான் இது. சார், என் மேல உள்ள குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படலன்னு சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு சார் இந்த டிரான்ஸ்ஃபர்? உங்களை மாதிரி திறமையான ஒரு ஆஃபீஸர் இப்போ என்டோமெண்ட் போர்ட் கமிஷனராக தேவைப்படுது. அஃப்கோர்ஸ் சிஎம் சஜஷன் தான் இது. இந்த டிஸ்ட்ரிக்ட்ல நான் செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. பாதியில விட்டுட்டு என்னால வர முடியாது சார். அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இன்னொரு ஆஃபீஸர் வர போறாங்க, அவங்க பாத்துக்க போறாங்க. நீங்க எப்போ என்டோமெண்ட் கமிஷனரா சார்ஜ் எடுக்க போறீங்க? என்னுடைய கடமைகளை முடிகிற வரைக்கும் தயவு செஞ்சு என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க சார். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் பதவியில் நீடிக்கணும்னா அது முடியாது. இது கவர்மெண்ட் ஆர்டர், ஒபே பண்ணி தான் ஆகணும். நீங்க கை நீட்டுற இடத்துக்கெல்லாம் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கண்ணை மூடிட்டு போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறது ரொம்ப தவறு சார். நான் இந்த கலெக்டர் பதவி ஏற்கும்போது
இந்த மாவட்டத்துக்கு நிறைய நல்லது செய்யணும்னு நினைச்சேன். என் நேர்மைக்கு எனக்கு கிடைச்ச பரிசு இந்த டிரான்ஸ்ஃபர்னா நான் என் கலெக்டர் பதவியை ராஜினாமா செய்கிறேன். சாரதா, உங்க பேர்ல இருக்கிற குற்றச்சாட்டு எல்லாம் பார்த்தா உங்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். ஆனா உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்து அனுப்பியிருக்குது. போய் ஜாயின் பண்றது தான் புத்திசாலி. உங்கள் அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த ப்ரமோஷன் எனக்கு நியாயமாக கிடைச்சிருந்தா நான் ஏற்றிருப்பேன். ஒரு சில சுயநலத்துக்காக இந்த கலெக்டர் பதவியில் நான் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக எனக்கு கிடைச்சிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு ப்ரமோஷன் எனக்கு தேவையில்லை சார். சாரி சார். தேங்க்யூ. மெட்ராஸ் போயிட்டு வந்தீங்களே, என்னாச்சு? சீஃப் செக்ரட்டரியை பார்த்தேன். நீங்கள் திருநெல்வேலிக்கு கலெக்டராக இருந்தது போதும், அறநிலைத்துறைக்கு கமிஷனராக போங்கன்னு சொன்னாங்க. எனக்கு பிடிக்கல, ரிசைன் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு இப்பெல்லாம் கோவமா வருது யோகி. அம்மா இறந்ததுலேருந்து என் பொறுமையெல்லாம் இழந்துட்டு இருக்கேன். கோவப்படாதீங்க, நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க. பிடிக்காத இடத்துல வேலை செஞ்சு அவஸ்தைப்படுறதை விட நீங்க ரிசைன் பண்ணது ரொம்ப கரெக்ட். எந்த காக்கா குருவியும் இங்கதான் நெல் பொறுக்கி சாப்பிடுவேன்னு சொல்றது இல்ல. உங்க திறமைக்கு நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நான் கவலைப்படல. ஆனா அப்பா கிட்ட போட்ட பந்தயத்துல நான் தோத்து போயிடுவேணும்னு பயமா இருக்கு. நான் தோத்து போயிட்டா செத்து போன எங்க அம்மா என்ன மன்னிக்கவே மாட்டாங்க. நீங்க தோக்க மாட்டீங்க. உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஆனா எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, உங்க சாதனைகள் எல்லாமே எனக்கு தெரியும். போதும் போதும் யோகி. யோகி, ராஜினாமா லெட்டர் ஏத்துக்கிட்டாங்கன்னா வீட்டை காலி பண்ண சொல்லுவாங்க. இன்னொரு வீடு பார்க்கணும் யோகி. ஓகே சாரதா. கலெக்டர் சுகந்தண்ண, ஓ நீ இப்போ கலெக்டர் இல்ல? சத்தியம், தர்மம், நேர்மைன்னு ராத்திரி பகல் அவர் கலெக்டரா இந்த அரசாங்கத்துக்கு நீங்க வேலை பண்ணீங்க. கடைசியில் என்னாச்சு? உங்க டிபார்ட்மெண்ட்டை தூக்கி உங்களை வெளியே அடிச்சிருச்சு. இனி போற டிபார்ட்மெண்ட்லயாவது என்ன மாதிரி பெரிய மனுஷங்களை பகச்சிக்காம பாத்துக்குங்க. இல்லைன்னா வேற யாராவது உங்களை தூக்கி அடிச்சிருவாங்க. இப்படி 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி கூடாரத்தை மாத்திட்டு இருந்தா பாக்குறவங்களுக்கு அசிங்கமா இருக்காது? பெட்டக்கோழி கூவி விடிஞ்சதா சரித்திரமே கிடையாது. பொம்பளைய அவமானப்படுத்தணும்னு நினைச்சவங்க ஜெயிச்சது, அது வரலாறு. முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கும் எனக்கும் ஒரு யுத்தம் நடந்துட்டு, அதுல நான் ஜெயிச்சு உங்க வீட்டுக்கு வருவேன். அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல இங்கிருந்து வெளியே போங்க. இந்த ஈஸ்வரன் கெட்டவன் மட்டும் இல்ல, கேவலமானவன் கூட. கட்டின பொண்டாட்டிய கொலை பண்ண பாவி. முதல்ல இங்கிருந்து வெளியே போங்க. போங்க வெளியே. திமிரு, உடம்பு பூரா திமிரு. பதவி போயும் அவ உடம்புல இருக்க திமிரு மட்டும் அடங்கல. எப்பதான் அடங்க போகுதோ? சாரதாவை பார்க்க போயிருந்தீங்களா? பதவி தான் போயிடுச்சு. பாவம் வீட்டுல தனியா இருப்பாளேன்னு வா எல்லாரும் சேர்ந்து நம்ம வீட்டுல ஒன்னா இருக்கலாம்னு கூப்பிட போனா, நீ அப்பாவே இல்லைன்னு மூஞ்சில காரி துப்புற மாதிரி பேசி வெளியே போன்னு சொல்லிட்டாமா. நீங்க நல்லபடியா சாரதாவை வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தா கண்டிப்பா வந்திருப்பாங்க. வேலை போயிடுச்சு, சீண்டி பார்க்கணும், அவமானப்படுத்தணும்னு போயிருப்பீங்க. அதுதான் உங்க மூஞ்சில கரிய பூசி அனுப்பிச்சிட்டாங்க. உங்க பொண்ணாச்சப்பா. சாரதாவுக்கு பெருமை அவமானம் எது நடந்தாலும் அது உங்களை தான் சேரும். இல்லம்மா, இனி சேராது.
என்னைக்கு அவ இனி என் மகள் இல்ல நீ என் அப்பா இல்லன்னு சொல்லிட்டாலோ இனிமே அவன் எனக்கு மகனே இல்லம்மா. அப்பா, சாரதாவுக்கும் எனக்கு ஒரு நல்ல அப்பாவா எப்பப்பா இருக்க போறீங்க? வாங்க போலாம். சரிங்க, நான் உடனே பார்க்க சொல்றேன். ஓகே, தேங்க்யூ. என்ன யோகி இவ்வளவு லேட்டு? சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்க சொன்ன மாதிரி நான் வீடு Okay. பார்த்துட்டேன். நீங்க வந்து பார்த்து பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் Okay. கொடுத்துடலாம். வாங்க போலாம். உங்க ரெசிக்னேஷன் லெட்டர் என்னாச்சு? மெட்ராஸ் காமிச்சிருக்கேன், இன்னும் பதில காணோம். ரெசிக்னேஷன் ஆக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா வீட்டை காலி பண்ண சொல்லுவாங்க. அதுக்குள்ள இன்னொரு வீடை பார்த்து வச்சிடுவோம். 1 minute. ஹலோ, சாரதா மேடம் இருக்காங்களா? எஸ் சார். நாங்க சிஎம் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம். டெல் மீ சார். பதவி ராஜினாமா பண்ணிட்டீங்களா? ஆமா சார். உங்களோட சிஎம் பேசணும்னு சொன்னாரு. உடனே புறப்பட்டு வாங்க. கண்டிப்பா வந்துருங்க. கண்டிப்பா வந்துடுறேன். சிஎம் ஆபீஸ்ல இருந்து என்ன உடனே மெட்ராஸ்க்கு வர சொல்லியிருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். ராஜினாமா கடிதம் கொடுத்ததுக்கு காரணத்தை தெரிந்து கொள்ளலாமா? நியாயங்கள் தண்டிக்கப்படுது சார், அதனால தான் நான் ராஜினாமா செஞ்சேன். அறநிலைத்துறை ஆணையர் என்பது பதவி உயர்வுதானே? என்னை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபருங்கிறது எனக்கு கிடைச்ச அநீதியாகவும் அவமானமாகவும் நினைக்கிறேன். அதிகார இடத்தில் மட்டுமல்ல, அதிகாரத்தை கைப்பற்ற நினைக்கிற அரசியல்வாதி இடத்தில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமூகத்திலேயே நேர்மை, தன்மானம் இதெல்லாம் கால நீராகத்தான் தோன்றுகிறது. ஆரம்பத்திலிருந்தே நான் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற உனக்கு உயர்ந்த பண்புகளும் இருப்பது எனக்கு மிகுந்த உவகை அளிக்கிறது. உண்மை மாவட்ட ஆட்சித்தலைவர் பதவியிலிருந்து நீக்கிறதற்காக சில சுயநல சக்திகள் முனைந்திருக்கிறது. உன்னுடைய சொந்த வாழ்க்கையில் பல சோதனைகளையும் வேதனைகளையும் நீ சந்தித்திருக்கலாம். தாயை பிரிந்து கிளங்கி நிற்கும் உனக்கு சிறு இலைப்பாறுதல் தேவை. அதற்காகத்தான் நானே தலையிட்டு உன்னை அறநிலைத்துறைக்கு ஆணையராக நியமித்திருக்கிறேன். கோவில் சொத்துக்களை காப்பாற்றுவதற்கும் மீட்பதற்கும் உறுதி கொண்ட ஒரு அதிகாரி எனக்கு தேவை. அதற்காகத்தான் உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இதற்கு மேல் பதவியை ஏற்றுக்கொள்வதோ ராஜினாமை வலியுறுத்துவதோ உனது விருப்பம். சாரி சார், ஏதோ அவசரத்துல உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்துட்டேன். மக்கள் நலனுக்காக வாழ்வை அர்ப்பணித்து விட்டால் மலர்கிற இடங்களையும் மூழ்கிற இடங்களையும் சமமாக கருதும் மனோபாவத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். சாரதா, சத்தியம்தான் எப்பொழுது சோதனைக்கு உள்ளாகும். சோதனைகளை கடந்து நின்றால்தான் அது சத்தியம். சத்தியத்திலிருந்து இமியளவு விடாகாமல் சோர்ந்து விடாமல் கடமையாற்று. வருங்காலத்திலே பெரிய வரலாறாக வானம் தொடு பரிச்சமாக நீ வளர்ந்து நிற்பாய். நான் உங்க நம்பிக்கையை காப்பாற்றுவேன் சார். வணக்கம். வணக்கம். போயிட்டு வாமா சாரதா. எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? வந்துட்டேன் சார். ஓகே. வாங்க மேடம். வணக்கம். வெல்கம் டு அவர் டிபார்ட்மெண்ட். வாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. என் பேர் நீலகண்டன். நான் தான் உங்க பிஏ. அவர் மிஸ்டர் ராஜகோபால், அசிஸ்டன்ட் கமிஷனர். தேங்க்யூ. இவர் மிஸ்டர் பால்ராஜ், டெபுட்டி கமிஷனர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம். இவங்க மிஸ் ஷர்மிளா, அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. ரொம்ப நன்றி. இவர் வாசுதேவன், குமார், இவங்கெல்லாம் ஆஃபீஸ் ஸ்டாஃப். தேங்க்யூ. நீங்க இந்த துறைக்கு வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த துறையை தூய்மைப்படுத்தணும்னு உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். வாங்க உள்ள போலாம். சரி வாங்க. என்னடா இந்த அறநிலைத்துறை போர்டே பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கா? எங்கெல்லாம் நம்ம ஐயா கை வைக்கிறாரோ அங்கெல்லாம் இந்த சாரதா அம்மா வந்து குறுக்கிடுறாங்க. இதுக்கு ஒரு சரியான முடிவு கட்டணும்டா. சரி வாடா, நம்ம ஐயாட்ட போய் சொல்லலாம். வாடா போலாம்.
மேடம் இந்தாங்க நீங்க கேட்ட ஃபைல். ஓகே. ஹலோ மேடம் உங்களை பார்க்க யோகின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. உடனே வர சொல்லுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வந்த உடனே ஃபைல் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா? ம். கோவிலன்னா நிறைய எலிங்க இருக்கும். ஃபைல்லாம் நல்லா பாருங்க, பெருச்சாலிங்க மாட்டோம். அண்ணாச்சி வந்துட்டா இல்ல? வாங்க வாங்க. வணக்கம் அண்ணாச்சி. வணக்கம் அண்ணாச்சி. என்ன தர்மகர்த்தா, என்னமோ அவசரமா வர சொன்னீங்களாமே, என்ன விஷயம்? என்டோமென்ட் போர்ட்ல இருந்து நம்ம கோயில் கணக்கு வழக்கெல்லாம் எடுத்து வைக்க சொல்லி போன் வந்துச்சு. என்னையா உளறீங்க? உளரலிங்க, எங்களுக்கு வந்த இன்ஃபர்மேஷன் இதுதான். கமிஷனர் சாரதா அம்மா வெரிஃபை பண்ண வராங்க. வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம தங்க நகையெல்லாம் மாத்தின விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போயிடும். அது எப்படியா தெரியும்? நாம தான் கணக்கு வழக்கெல்லாம் சரி பண்ணி வச்சிருக்கோம்ல. நம்ம போட்டு வச்சிருக்க கணக்கு வழக்கெல்லாம் சரியா தாங்க இருக்கு. அவங்க செக் பண்ணி பார்த்து பழைய கணக்கு வழக்குங்கெல்லாம் தோண்டி துருவிட மாட்டாங்களா? ஏயா, அவங்க தோண்டி துருவாட்டியும் நீங்களே காட்டி கொடுத்துருவீங்க போல இருக்க. இந்த பாருங்க, நீங்க யாரும் ஒன்றும் பேச வேண்டாம். இல்லை நம்ம அண்ணாச்சி எம்எல்ஏ பார்த்துப்பாங்க. நீங்க அவங்க சொல்றதுக்கு தலையாட்டினா மட்டும் போதும். சரி, இங்க நின்று பேசிக்கிட்டு வாங்க கோயிலுக்குள்ள போய் கணக்குகளுக்கு சரி வைப்போம். வாங்க வாங்க. எம்எல்ஏ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒன்றும் பயப்படாதீரியா, நான் இருக்கேன்ல, பார்த்துக்கிறேன். இந்த குருக்களை இன்னைக்கு வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிடியா. வந்தா தசு புசுன்னு உளருவான். ஒன்றும் முடியலைன்னு வச்சுக்க, குருக்களை போட்டுருவோம். வாங்க மேடம். வணக்கம். காசி விஸ்வநாதர் கோயில் பழம்பெரும் கோயில். கார்கோடன்ற சர்ப்பம் மகரிஷியா மாறி இங்க சிவனை வழிபட்டு முக்தி பெற்றதா ஐதீகம். அந்த காசிக்கு போக முடியாதவங்க இந்த காசி விஸ்வநாதனை வேண்டிக்கிட்டாலே பலன் கிடைக்கும்னுவாங்க. முக்கியமா பிரதோஷத்தன்னைக்கு என்ன வேண்டிக்கிட்டாலும் நடக்கும். இன்னைக்கும் பிரதோஷம், நீங்க வந்திருக்கீங்க, நல்லா வேண்டிக்கங்க. ஆகட்டும். கற்பூர ஆனந்த நீராஜனம் தர்சயாமி. நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. காசி விஸ்வநாத சுவாமி தேவதானுக்கிரக பிரசாத சித்திரஸ்து. வாங்க வாங்க. அண்ணாச்சி குட்டு வெளியாயிருமோ? இரியா, பார்த்துக்கலாம். என்ன நகையை பார்க்காம அவங்கள பார்த்துட்டு இருக்கீங்க? எல்லாம் டூப்ளிகேட் நகைம்மா. என்ன சொல்றீங்க ஆச்சாரி? ஆமாம்மா, 25 வருஷமா இந்த தொழில தான் இருக்கேன். எல்லாமே டூப்ளிகேட் நகைம்மா. யோ ஆச்சாரி, சரியா பார்த்து சொல்லியா? எதுக்காக அவரை மிரட்டுறீங்க? இந்த லெஜர்ல 24 கேரட் கோல்டுன்னு போட்டிருக்கேன். இந்த நகை எல்லாம் என்னாச்சு? எனக்கு ஒன்றும் தெரியாது மேடம். உங்களுக்கு தெரியாம இந்த நகை மாறிடுச்சா? சத்தியமா எனக்கு ஒன்றும் தெரியாது மேடம். ஆஹா, நீங்க தானே இந்த கோயில் கணக்கு பிள்ளை? ஆமாங்க. இந்த நகையெல்லாம் எப்படி மாறிச்சு? சிவன் சத்தியமா எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. அது சரி, சிவனோட நகையை மாத்துவீங்க, அதுக்கப்புறம் அவர் மேலேயே சத்தியம் பண்ணுவீங்க. ஆமா, இந்த பெட்டியோட சாவி யார்கிட்ட இருக்கு? ஒண்ணு என்கிட்ட இருக்கும், இன்னொன்னு குருக்கள் கிட்ட இருக்கு. குருக்கள் எங்க? குருக்கள் 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 குருக்களுக்கு தான் உடம்பு சரியில்லை. அந்த உண்மையை சொல்ல என் அம்மா கிட்ட. குருக்களுக்கு உடம்பு சரியில்லை, அதான் வரல. உங்களுக்கு தெரியாமலே இந்த பெட்டி அவர் திறக்க முடியுமா?
ஆமா, இப்ப எனக்கு எல்லா உண்மையும் புரிஞ்சு போச்சுங்க. கோயில் தர்மகர்த்தாவுக்கு தெரியாம குருக்கள் தாங்க இந்த நகையை எடுத்திருக்காரு. இப்ப அவருக்கு 2 பொண்ணுங்க. நிச்சயதார்த்தத்தை ரொம்ப நல்லா முடிச்சாரு. கல்யாணத்தை ஆடம்பரமா செய்யணும்னு இருந்தாரு. இந்த நகை இல்லாம எப்படி பணம் வரும்? அவரு தாங்க எடுத்திருக்காரு. சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்க. சிவனே அவருக்கு கூலி கொடுப்பாருங்க. சிவன் கொடுக்கறது இருக்கட்டும், இன்னும் 1 வாரத்துக்குள்ள இந்த நகை எப்படி மாறிச்சுங்கிற உண்மையை ஒத்துக்கலைன்னா நான் போலீஸை கூப்பிட வேண்டிய வரும். புரிஞ்சுதுங்களா? யோகி, இப்ப என்ன ப்ரொசீஜர்? இந்த நகையெல்லாம் எடுத்து அந்த பெட்டியில வச்சு சீல் பண்ணி நம்ம ஆபீஸுக்கு எடுத்துட்டு போயிடுவோம். இந்த கணக்கு புஸ்தத்தையும் எடுத்துட்டு போயிடுவோம். குருக்கள் அவரை நானே போய் பார்க்கறேன். லெட்ஸ் கோ. இப்ப என்ன ஆச்சு? இப்படி அழுதுன்னு உட்காந்துருக்க? எல்லாத்துக்கும் நான் இருக்கேன். ஆமாண்டி, எதை சொன்னாலும் நான் இருக்கேன் நீ சொன்ன. பகவானை நம்பாம உன்னை நம்பாரு. அதான் எனக்கு இந்த நிலைமை. எல்லாம் என் போராத காலம். பெனாத்துறது சித்த நிறுத்துறேளா? பெனாத்துறேனா? அடியே, கோவிலுக்கு அந்த சாரதா வந்து எல்லா கணக்கு வழக்கையும் பார்த்துட்டு சுவாமி மேல போட்டிருக்கிற நகை ஒரிஜினல் இல்ல, டூப்ளிகேட்டுங்கிறத கண்டுபிடிச்சிட்டா. இன்னும் 1 வாரத்துக்குள்ள இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நான் சொல்லல. போலீஸ் வந்து என்ன புடிச்சுன்னு போயிடுவா. அப்புறம் ஜெயில் தான். என் மானமே போயிடும். மானமே போனதுக்கு அப்புறம் நான் உசுரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? செத்து தொலைக்க வேண்டியதுதான். அப்பா காஃபி சாப்பிடுங்கப்பா. ஏடி, நோக்கு அறிவு இருக்கா? எந்த வேலையில காப்பி கொடுக்கணும், எந்த வேலையில காப்பி கொடுக்க கூடாதுன்னு நோக்கு தெரியாதா? போடி என்னண்ட. மலமலையா நீங்க 2 பேரும் இருக்கீங்களே, உங்களை கல்யாணம் பண்ணி கரை சேர்க்கணுமேங்கிறதுக்காக அந்த ஈஸ்வரன் சொல்றதுக்கெல்லாம் தலைய ஆட்டினேன். இப்போ என் தலையை தொங்க போட வேண்டிய நிலைமை. ஈஸ்வரா, நீ தாண்டாப்பா இப்படியாவது என்ன காப்பாற்றணும். அடியே, நகையை வித்து ஒரு 50,000 ரூபாய் பணம் உங்ககிட்ட கொடுத்தேனே, அதை கொண்டு வந்து என் கையில கொடுத்துடுறீ. நான் அப்படியே எடுத்துட்டு போய் சாரதா கிட்ட கொடுத்துட்டு, அம்மா நான் செஞ்சதெல்லாம் தப்புமா, என்ன மன்னிச்சிருங்க, என்ன காப்பாத்துங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிறேன்டி. இதோ பாருங்க, அதெல்லாம் தர முடியாது. அது என் பொண்ணு கல்யாணத்துக்கோசரம் எங்க அண்ணா ஆத்துல கொடுத்து வச்சிருக்கேன். நீங்க ஜெயிலுக்கு நான் போங்க, இல்ல செத்தே போங்க. அந்த சாரதாவே வந்தாச்சு, நீங்களே பேசி சமாளிச்சுக்கோங்க. வாங்கம்மா, வாங்க, உட்காருங்க. நீங்க செஞ்சது உங்களுக்கே நல்லா இருக்கா? எதுக்காக இப்படி செஞ்சீங்க? சின்ன வயசுல இருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கேன். எவ்வளவு நேர்மையா இருப்பீங்க. ஏன் இப்படி செஞ்சீங்க? அம்மா, எல்லாம் என் தலை எழுத்துமா. செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் தலையெழுத்துன்னு சொல்லுங்க. நமக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, கோயில் மேல எவ்வளவு பேர் நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதுக்கு உயிர் கொடுக்கறதே நீங்க தான். நீங்களே இப்படி செஞ்சீங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? குருக்கள், இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? உண்மையை ஒத்துக்கோங்க. கோயில் நகை எப்படி திருடு போச்சு, இதுல யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு ஒரு லெட்டர் எழுதி அப்ரூவரா மாறிடுங்க. சாரதா உங்களை கண்டிப்பா காப்பாத்தும். அம்மா, நான் எல்லா உண்மைகளையும் எழுதி கொடுத்துட்டு நான் அப்ரூவரா மாறிடுறேம்மா. செத்த நிறுத்துறேளா? அவ உங்களை மிரட்டினா நீங்க ஒத்துன்றதா? நன்னா இருக்கே நீங்க சொல்றது. ஏண்டி சாரதா, எங்க ஆத்துக்கார் தப்பு பண்ணவராவே இருக்கட்டும், அவர் செஞ்சது வெறும் 50,000 ரூபாய் தப்பு தான். உன் தோப்பனார் கோயில் சொத்தை லட்சமா கொள்ளையடிச்சிருக்கார். அது நோக்கு தெரியுமோனோ? நீ கைது பண்றதா இருந்தா முதல்ல உன் தோப்பனார போய் கைது பண்ணு, அப்புறம் எங்க ஆத்துக்கார வந்து கைது பண்ணின்னு போ. என்னடி பாக்குற? அவர் கொள்ளையடிச்ச பணத்துல நிறைய வசதி அனுபவிச்சிருப்பியோனோ, எக்கச்சக்கமா நகை வாங்கி மாட்டின்னு இருப்பியோனோ, அட்லீஸ்ட் ஒரு புடவையாவது வாங்கிண்டியோனோ. அப்ப நீ தான் குத்தவாளி. இந்த லட்சணத்துல எங்க ஆத்துக்கார கைது பண்ண வந்துட்டியாக்கும். ரொம்ப நன்னா இருக்கே. அடியே, வாயை மூண்டு பேசாம இரு, வாயை மூடிட்டு பேசாம இரு. அம்மா, அம்மா, அவ ஏதோ பேராசையில தெரியாதனமா இப்படி எல்லாம் பேசுறா. எனக்காக அவளை மன்னிச்சிருங்கோ. ஆனா நீங்க என்ன கை விட்டுறாதீங்க. நீங்க தான் என்ன காப்பாத்தணும். குருக்கள், நாளைக்கு வந்து நீங்க அப்ரூவரா மாறிடுங்க. அவங்க காப்பாத்துவாங்க. வாங்க போலாம். ஏன்னா
அப்புறம் மாற போறேன் வரட்டும், தர்மாத்தா வரட்டும், எல்லாத்தையும் சொல்றேன். அப்பா அழாதீங்கப்பா. எங்க கல்யாணத்துக்காக தானே நீங்க இதெல்லாம் செஞ்சீங்க. பரவாயில்ல, எங்களுக்கு கல்யாணமே வேண்டாம். அழாதீங்கப்பா. ஏய், அவெல்லாம் வர. வாங்கோ வாங்கோ, இதோ உட்காந்துருக்காரு பாருங்க பிள்ளையார் ஆட்டம். நன்னா விசாரிங்கோ. நமஸ்காரம். நமஸ்காரம். என்ன ஐயரே, அண்ணா எங்களை காட்டி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டு போல இருக்கு. அப்படி இல்லைண்ணா, என் 2 பொண்களுக்கு கல்யாணம் நடக்கணுமேங்கிறதுக்காகத்தான் நான் சுவாமி நகைகளை மாத்துறதுக்கு ஒத்துண்டேன். இப்ப அந்த பொண்களே கல்யாணம் வேண்டான்னு சொல்றா. அதனால திருந்தி அப்ரூவரா மாதிரி எங்களை காட்டி கொடுக்கறத முடிவு பண்ணிட்டீரா? தர்மகத்தாவாள் அப்படி அல்ல, அப்படிலாம் இல்ல. அது இப்ப என்ன ஐயா, உன் பொண்ணுங்க கல்யாணம் வேண்டான்னு சொன்னதுனால தானே நீர் அப்ரூவரா மாறுறீரு. நீர் அப்ரூவரா மாறினா நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமில? கல்யாணம் வேண்டான்னு சொன்ன உன் 2 பொண்ணுகளையும் தர்மகர்த்தாவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம். அதெல்லாம் வேண்டாண்ணா. என்னையா 2ஆம் கல்யாணம் தானே பண்ணிக்கிட்டான். என்ன உமோட 2 வயசு கம்மி, அவ்வளவுதான். அண்ணா அந்த விவகாரமே வேண்டாம். இந்த பாருங்க, இப்போ நீங்க என்ன செய்ய சொல்றீங்களோ, அதாவது என்ன சொல்ல சொல்றீங்களோ அதன் பிரகாரமே நான் சொல்லிடுறேன். கல்யாணம் வேண்டாம். அதெல்லாம் நான் முடிவு பண்ண முடியாதியா. அதுக்கெல்லாம் எனக்கு மேல ஒரு தலைவர் இருக்காரு, அதான் ஈஸ்வரன். அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யும். நாளை காலையில கோயிலுக்கு வரும். சரி சரி. नमस्ते देव देवेश, नमस्ते परमेश्वर, नमस्ते वृषभारूढ़ नकाराय नमो नमः। महादेवं महात्मानं महापातकनाशनं महापापहरं देवं मकाराय नमो नमः। शिवं शान्तं जगन्नाथं लोकानुग्रहकारणं शिवमेकं वरं वन्दे शिकाराय नमो नमः। वाहनं वृषभो यस्य वासके कण्ठभूषणं वामे सिद्धिधरं वन्दे உங்க பொண்ணு சாரதா அறநிலையத்துறை பதவியை ஏத்துக்கிட்ட 2வது நாள்லயே கடையநல்லூர் தர்மகர்த்தா கண்ல விரல விட்டு ஆட்டியிருக்கா. இப்ப அதே விரலோட நம்ம தர்மகர்த்தா கண்ல விரல விட்டு ஆட்ட வந்திருக்காங்க ஐயா. இங்க கணக்கு வழக்கெல்லாம் சரியா தானே இருக்கு? தப்பாவே இருந்தாதான் என்ன, நாம தான் கணக்குள்ள வச்சிருக்கோம்ல. அவர் தான் கால்குலேட்டர் தட்டி அதெல்லாம் சரி பண்றாருல. பின்ன ஏன் இந்த பதட்டம்? இல்ல, பதட்டத்துக்கு அது காரணம் இல்ல. இந்த கோயில்ல சாமி கழுத்துல நகையெல்லாம் சும்மா தானே கிடக்குன்னுட்டு அதெல்லாம் எடுத்து வந்து அது அந்த நகையை தானே உங்க 5வது செட்டப் போட்டிருக்கீங்க. சுமாரியா, அதுக்கு பதிலா போலி நகையை போட்டிருக்கோம். அது எப்படியோ சாரதாம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. நாம இன்னும் 1 வாரத்துல கம்பி எண்ண வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பூச்சாண்டி காட்டுறாளா? பூச்சாண்டி காட்டினா பரவாயில்லையே. சாரதா நம்ம குருக்கள் வீட்டுக்கு போய் போட்டு மிரட்டல்ல பயந்து போய் அப்ரூவரா இல்ல மாறிட்டார். என்ன குருக்களே? அண்ணா, பரம்பரையா இந்த கோவில்ல நாங்க குருக்கள் கோவில் பண்ணு வரோம். ஆனா யாருமே இந்த மாதிரியான பாவக்காரியத்தை பண்ணதே இல்லை. என் 2 பொண்களுக்கு கல்யாணம் பண்ணி கரை சேர்க்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க சொல்லி இந்த பாவக்காரியத்தை நான் பண்ணிட்டேன். சிவன் சொத்து கொலநாசம்னு சொல்லுவா. என் குடும்பமே நாசமாயிடும் போது இருக்கண்ணா. அண்ணா, அந்த அம்மா வந்து மிரட்டினா. அதனாலதான் நான் அப்புறவரா மாறுறேன்னு சொல்லிட்டேன். ஆனா உங்களுக்கு நான் துரோகம் நினைக்கவே இல்லைண்ணா. இப்ப சொல்லுங்க, நான் என்ன சொல்லணும்னு சொல்லுங்க, அதன்படியே சொல்லிடுறேன்னா சொல்லிடுறேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உங்க பொண்ணுங்கிறதுக்காக நாம பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க கூடாது முதலாளி. ஐயா தான் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். எடுப்போம், முடிச்சிருவோம். குருக்களை தானே? நான் யார முடிப்பேன்னு சொன்னது உனக்கு புரியலையா? என் வழியில வராதேன்னு எவ்வளவு சொல்லியும் அந்த சாரதா கேட்குற மாதிரி இல்லை. வழியில வர்றது தானே அவங்க கொள்கையாவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே போட்டு தள்ளிட வேண்டியதான் முதலாளி. யோ குருக்களே, அண்ணா,
கொடுக்கிற காசை வாங்கிட்டு ராத்திரியோட ராத்திரியா இந்த ஊரை விட்டு ஓடிடணும். அதை விட்டுட்டு அப்ரூவரா மாறுறேன், சாட்சி சொல்றேன்னு அலைஞ்சிட்டு இருந்த உன் குடும்பத்தோட ஆயுள் ரேகையை அழிச்சிருவேன். புரியுதா? புரியுது. யோ எம்எல்ஏ, சொல்லுங்க முதலாளி. நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அந்த சாரதா எங்கெங்க போறா, என்னென்ன பண்றா, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சாகணும். என்ன? சரிங்க முதலாளி. ஹலோ, நான் ஈஸ்வரன், உன்னை பெத்த அப்பன் பேசுறேன். சௌக்கியமா இருக்கியா? எனக்கு அப்பான்னு யாரும் கிடையாது. நீங்க ஒரு பிசினஸ்மேன். உங்க சௌக்கியத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இல்ல, என்னோட சௌக்கியத்தை நீ திரும்பவும் கெடுக்கிற மாதிரி தோணுது. அதுதான் என்ன உத்தேசம்னு ஃபோன் பண்ண. தப்பு பண்றவங்க தான் அவங்க நிழல் அசைஞ்சாலும் பயப்படுவாங்க. தோபா, பாசத்துக்கும் அன்புக்கும் கோபத்துக்கும் நான் ஒரு அளவு வச்சிருக்கேன். அந்த அளவை நீ வீணா மீற. நீங்க கணக்குல கொஞ்சம் வீக் நினைக்கிறேன். அதான் அளவுக்கு அதிகமா தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க கோயில் நகையிலையும் கை வச்சிருக்கீங்க, மக்களோட நம்பிக்கையிலையும் கை வச்சிருக்கீங்க. என்ன மோள, உங்க அம்மா போன இடத்துக்கு நீயும் போறதுக்கு ஆசைப்படுறியா? மிஸ்டர் ஈஸ்வரன், ஏய், பெத்த அப்பனே பேர் சொல்லி கூப்பிடுறியா? அப்பா பேர் சொல்றதுக்கு தான் பிள்ளைங்க இருக்காங்க. நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிடுறதுனால வருத்தப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க. ரொம்ப அளவுக்கு அதிகமா பேசுற. நீங்களும் அளவுக்கு அதிகமா செயல்படுறீங்க. இந்த பாருங்க, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நீங்க செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு போலீஸ்ல சரணடைச்சிடுங்க. இல்லனா என்ன செய்வ? நான் ஒண்ணு செய்ய மாட்டேன். உங்க பொண்ணு உங்களை நடு ரோட்ல நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு இழுத்துட்டு போறேன். அந்த நிலைமை கண்டிப்பா வராது. நான் ஈஸ்வரன், நான் தான் உனக்கு அப்பா, நீ எனக்கு பொண்ணுதான். சக்தி கண்டிப்பா அந்த காரியத்தை செய்வா. உங்களுக்கு பொண்ணா பிறந்ததுக்கு நிச்சயமா வருத்தப்படுவா. இன்னும் ஏன் இப்படி தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க? திருந்த மாட்டீங்களா? அம்மா செத்ததுக்கு பதிலா பேசாம நீங்களே செத்துருக்கலாம். நானும் அதான் நினைக்கிறேன். உங்க ஆத்தாக்கு பதிலா நீ செத்து தொலைச்சிருக்கலாம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.